குழலியால் ஆரம்பிச்சு குழலியில முடிச்சோம். இப்போ நவ் வி வில் ஸ்டார்ட் வித் குழலி. அப்படியே நம்ம 22க்கும் போலாம். குழலி, ஆர் யூ ரெடி? இதுல வந்து ப்ரொனவுன்சியேஷன் முக்கியம். ஓகே, டெம்போ முக்கியம். டெம்போ இன் த சென்ஸ், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 6 அப்படின்னு சொல்றேன்னா, சீனத்த ஊனர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த எரு கடித்து விழி விழி so sorry எரு கடித்து விழி விழித்தளர மோதும். இதுதான் டெம்போ. சோ இந்த டெம்போல சொல்றா போதும், ஃபாஸ்டா சொல்லக்கூடாது. ஓகே, முக்கியமா நம்ம ப்ரொனவுன்சியேஷனும் உங்களோட அந்த அக்யூரசியும் பார்க்க போறோம். ஓகே, குழலி, ஆர் யூ ரெடி? நம்பர் 7. துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தில் முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும். வெரி குட் குழலி. எல்லாரும் கிளாப் பண்ணுங்கப்பா அந்த குழந்தைக்கு. டக்குன்னு எடுத்துட்டான் ஒரு செகண்ட்ல. வெரி குட். இதே தான் எல்லாரும் எடுப்பீங்க. அதே கான்ஃபிடன்ஸோட எல்லாருமே சொல்லுங்க. ஸ்ரீவர்தன், ஆர் யூ ரெடி? எஸ் அங்கிள். நம்பர் 1. பழுத்த முது தமிழ் பருத்த மூளை சிறுத்த இடைவெடுத்த நகை கருத்த குள் சிறுத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். வெரி குட். ஆனா எடுத்தது கொஞ்சம் தப்பா எடுத்துட்டேன். ஓகே, வெரி குட். ஸ்ரீ மஹிஷா, எஸ் அங்கிள். ஆர் யூ ரெடி? எஸ் அங்கிள். நம்பர் 9. பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். வெரி குட் ஸ்ரீ மஹிஷா. தேங்க்யூ அங்கிள். எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க இல்லையா? எல்லாருமே வீடியோவை பார்த்து தான் நீங்க சொல்லணும். யாரும் கீழே பார்க்க கூடாது. அபிநயா அண்ட் கிருத்திகா, ஓகேயா? கண்ணை முடிக்கும். நம்பர் 3. சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறித்தெரிய ஒதுக்கி எழும் அரட்டை நிலை காணும். வெரி குட் முருகாசரணம். வெரி குட். கோகுல், எஸ் அங்கிள். ஆர் யூ ரெடி? எஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். ரொம்ப இறுக்கமா முடிக்காதடா, கண்ணு வலிக்க போதுடா. மெதுவா மூடு. குட். 8. அங்கிள் கேக்கல. ஹலோ, கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ். 12. தனித்து வழி நடக்கும் என் அடிகட்டும் ஒரு வளட்டும் இரு புறட்டும் ஒரு கருத்திரவு பகத்துணையதாகும். வெரி குட், வெரி குட். கனிஷ்கா, எஸ் அங்கிள். ஆர் யூ ரெடி? எஸ் அங்கிள். கண்ணை மெதுவா முடிக்கும், கண்ணு வலிக்காம. குட். நம்பர் 2. அத்திரித்தன் இது முறித்தளரும் ஒழுத்தன் மலை வீழ்த்தன் எனது ஒளத்தை ஊடு கடுத்தன் மண்ணடுத்து குக்கன் வேலை. வெரி குட். பக்கத்துல பாரு, முருகன் வந்திருக்காரான்னு. வரலையா? சீக்கிரமே வந்துருவார். வெரி குட்ரா கண்ணா, சூப்பர். தென் வில் மூவ் ஆன் டு வைபவ். எஸ் அங்கிள். ஆர் யூ ரெடி? எஸ் அங்கிள். க்ளோஸ் யுவர் ஐஸ். வெரி குட். நம்பர் 4. தரைக்கு நாமன் மூறு கவரன் எருக்கு மதி தரித்த மூடி படைத்த விரல் படைத்த இறை கலருக்கு நிகராகும். வெரி குட். And next, Ritika Rajesh. Ritika, are you ready? Sir. Are you ready? Yes, sir. குழந்தைங்களா, ரித்திகாவுக்கு எத்தனை மார்க் குறைக்கலாம்? Yes, uncle. Very good. Are you ready? கண்ணை லேசா முடிக்கும். 15.
சுரர்க்கும் முனிவர்க்கும் அகபதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு மிடுக்கன் வினை சாடும். வெரி குட், வெரி குட். சுபிக்ஷா, எஸ் அங்கிள். ஆர் யூ ரெடி? எஸ். கண்ணை முடிக்கும் லேசா. நம்பர் 10. திசைகீரியை முதற் கொள்ளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசை ததிர ஓடும். வெரி குட். ஸ்ருதி, எஸ் அங்கிள். ஆர் யூ ரெடி? எஸ் அங்கிள். Very good. Just close your eyes. 11. சுத பாரதி ஒளிப்பா நிலவு ஒருக்கும் அதி ஒளிப்ப அலை அதுக்கு தரு ஒளிப்பா ஒளி ஒளி பிரபை வீசும். Very good, Rakana. Beautiful. uncle. Beautiful. Then we will move on to Sai Lakshita. முருகாசரணம் அங்கிள். Murugashanam. Are you ready? எஸ் அங்கிள். Number 8. தலத்திலுலகன தொகுதி கலிப்பினுன வலைப்பதன மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். Very good. Aradhana. Excellent. Aradhana. எஸ் அங்கிள். Are you ready? Ready? எஸ் அங்கிள். எஸ் அங்கிள். Number 5. Song number 5. பனக்கை மோக பாட காரட மாத தாவல கஜ காட உள்பாதி திடு நீ காலத்து முல்லை தெரிக்க வரமாகும். Very good. Harika. முருகாச்சலம் அங்கிள். Murugashanam. Ready? ரெடி அங்கிள். Number 2. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. Very good. Very good. தேங்க்யூ அங்கிள். Kailesh. எஸ். Are you ready? எஸ். Song number 16. 16. ಸಲತವರ ಮಡಕರೋಡ ಕೊಲತ ವೆಲ ಪೆರುತಕೊಡ ಶಿವತ್ತತೊಡೆ ಎಡಸಿಗೆಲ್ ವಿರಪಮೋಡು ಸೂಡು. Very good. Pragati Devi. Yes, uncle. Are you ready? Yes, uncle. கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோ. Number 7. துதிக்கும் அடியவர் கொரோவர் கிடைக்கிய நினைக்கின் அவர் குருத்தி முதல் அருக்கலையும் எனக்குள் துணையாகும். Very good. Murugashanam. Very good. Mahashwin. சொல்லுங்க அங்கிள். ரெடியா? Okay. Number 2. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சூப்பரா. இந்த 16 பாட்டும் தலைகீழா மனப்பாடம் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்து ரெடியான்னு கேட்டா சொல்லுங்க அங்கிள் என்னத்த கேட்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க. டேய் சூப்பரா. அந்த கான்பிடன்ஸ் இருக்கு பாரு. ஐ லைக் தட். எல்லாருமே எஸ் அங்கிள் அப்படின்னா நீ என்ன சொன்ன? சொல்லுங்க அங்கிள் 16 பாட்டு தானே, எனக்கு 64மே தெரியும் தெரியுமா அப்படின்னு நீ சொல்லாம சொல்ற. வெரி குட்ரா கண்ணா. வேற லெவல் ராணி. மகாஸ்வின் சூப்பர். கீப் கோயிங். அடுத்து நவீன் கார்த்திக். நீ வந்து ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன். உனக்கு ரன்னர் பின்னாடியே வர்றான் பாரு. வாங்க நவீன் கார்த்திக். முருகாசரணம். முருகாசரணம். ரெடியா? Number 3. தொடர்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகையறித்தறிய உரிக்கியலு மறைத்தேலை காணும். வெரி குட். அதாவது மகாஸ்வின் வந்து சூரியவன்ஷி மாதிரி ஒரு எண்டு எங்க டீமுக்கு. நவீன் வந்து என்னன்னு வச்சுக்கலாம், ஆயுஷ் மாத்திரைன்னு வச்சுக்கலாமா இல்ல ஆயுஷ் மாத்திரைன்னு வச்சுக்கலாம். எப்படி இருக்கும் அந்த டீமுக்கு? நாங்க 22 பேர் ரெடியா இருக்கோம். நீங்க 2 பேர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்.
வெரி குட். கீப் கோயிங் தான் கண்ணா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க எல்லாருமே. ரித்திகா இல்ல. தென் மகிழினி. எஸ் அங்கிள். ரெடியா? எஸ் அங்கிள். கண்ணை மூடிக்கோ மகிழினி. ஏய் என்ன கையெடுத்து கண்ணை முடிக்கிற? ஓகே, லேசா கண்ணை முடிக்கும். நம்பர் 1. பனைக்காய் முகப்பட காடடா மத தவள கெஜ கடவுள் பதுத்திடும் நீ கழுத்த முளை தெரிக்க வரமாகும். குட்டிமா நான் பேசுனது கேட்டுச்சா? கேட்கலையா? நம்பர் சொன்னேன். ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் சாங் உனக்கு பிடிக்காதா? நீ வந்து உனக்கு பிடிச்ச பாட்டை சொல்லுன்னு சொல்லல நானு. அதனால நீ வந்து 5th சாங்க சொல்லிட்ட. இப்போ நான் என்ன நம்பர் சொல்றேனோ அந்த நம்பர் சாங்க சொல்லணும். ஓகே ஓகே அங்கிள். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் அங்கிள். நம்பர் 6 சாங் நம்பர் 6. சினுத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு கொலைத்தலைகள் சிறுத்த இரு கடித்து விழித்து அலற மோதும். வெரி குட் ராக்கண்ணா. கிளாப் கிளாப் கிளாப். ஓகே, so next we will move on to Hari Kirtan. Hari Kirtan. Hari, are you there? Yes. Kanna mudikko. Song number 2. Second one. Yes. 2. Do. திருத்தணியில் உத்திரளும் ஒருத்தன் மலை விருத்தன் என திருத்தலூரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலே. எதுக்கு யோசிச்சாரா கண்ணா? எதுக்கு 3 செகண்ட் யோசனை பண்ண? எது எனக்கு கிளியரா கேட்கல. அதான் சரியா கேட்கல இல்லையா? ஆடியோ சரியா இல்ல. இப்போ கேக்குதா? இப்ப கேக்குது. இப்போ நான் சாங் நம்பர் சொல்லவா? 10. திசைகிரிய முதற் குலிசன் அறத்து சிலை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும். வெரி குட். வெரி குட். உனக்கு ஞாபகம் இருக்கா தக்ஷித்? நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும் பொழுது இதே சாங்ல தான் நீ மாட்டின. நான் உன்னை நல்லா பிராக்டிஸ் பண்ணுன்னு சொன்னேன். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. திருப்ப பாரு, உன்னோட பேட் லக் அதே 11 வந்துருச்சு. பட் எனிவே சூப்பர் ராக்கண்ணா. இன்னும் ஒரு சாங் சொல்றியா? நம்பர் 4. நம்பர் 4. தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி படைத்த விரல் படைத்த கலருக்கு நிகராகும். வெரி குட், வெரி குட். அண்ட் அஷ்மிகா? முருகா சரணம். முருகா சரணம். ஆர் யூ ரெடி? எஸ். நம்பர் 13. பசித்த அழகை முசித்த அழுது முறைப்படுதல் ஒலித்து அவுணர் உரித உதிர நின தசைகள் புசிக்க அருள் நேரும். சாரி. நான் வெரி குட். நான் ஆடியோவை வந்து மியூட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு தடவை சொல்றா கண்ணா, மெதுவா. ஓகே. பசித்த அழகை முசித்த அழுது முறைப்படுதல் ஒலித்த அவுணர் உதிர இன்னின தசைகள் புசிக்க அருள் நேரும். ஓகே, நான் அங்கிள் சொல்றேன், அதை ரிப்பீட் பண்றியா? ஓகே. உரத்துதிர. வெரி குட். பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல். கண்ணா நான் சொல்றது அப்படியே ரிப்பீட் பண்ணு. பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும். வெரி குட். இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிறியா? ஓகே. இன்னும் ஒரு சாங் சொல்லவா அங்கிள்? ஓகே. நம்பர் 2. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. வெரி குட், வெரி குட். டக்குன்னு சொல்லிட்டேன் செகண்ட் சாங். ஃபர்ஸ்ட் சாங் கொஞ்சம் கஷ்டப்பட்ட. ஓகே,
Okay. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ஓகே, வெரி குட். தென் we will move on to ஆராத்யா. Yes, uncle. Are you ready? Ready, uncle. கண்ணை லேசா முடிக்கும். நம்பர் 8. களத்தில் உள்ள கனத்தொகுதி கலப்பெனுன வளைப்பது என மலர் கமல கரத்தன் முனை விதிர் கவலை வாகும். வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர், வெரி குட், சூப்பர். ஓகே, இப்போ ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் முடிச்சாச்சு. கரெக்டா? நல்லா இருந்தது அந்த ப்ரோக்ராம்? ஈஸியா? Yes, uncle. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ இதுல வந்து அடுத்த அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒன்னேன்னு சொல்லிடுறேன். எத்தனை பேருக்கு இந்த சாங்ஸோட மீனிங் தெரியும்? தெரியலன்னா பரவாயில்ல, பிகாஸ் அங்கிள் டீச் பண்ண போறேன் எல்லாருக்குமே. பட் யாராவது சொல்லி இதுக்கு மீனிங் யாருக்காவது தெரியுமா? எனிஒன் கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அர்ஜென்ட் இல்ல, நீங்க அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். ஐயோ அங்கிள் சீக்கிரம் சொல்ல சொன்னாரே. இப்போ சாய் லக்ஷிதாவுக்கே ஷீ டுக் சம் 3 to 5 seconds இல்லையா? ஏன் நான் சாய் லக்ஷிதாவுக்கே அப்படின்னு சொன்னேன்னா அவளுக்கு வயசு கூட. ஷீ இஸ் மெச்சூர்ட் தென் அதர் கேர்ள்ஸ். இப்போ நீங்க குட்டீஸ்லாம் இருக்கும்போது உங்களுக்கு டைம் ஆகும், அது பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே உங்க டீச்சர்ஸ் வந்து they will be so happy. Okay, now we will start with again from 1. Okay, uncle. 1 to 16 full சொல்லணுமா? wait. நான் 1 to 16ல ஏதாவது ஒரு சாங் எடுத்து அதுல ஒரு லயனோ இல்ல ஒரு வேர்டோ சொல்லுவேன். Okay, uncle. நீ ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். Okay, uncle. Got it? Okay, uncle. ஒரு 3 செகண்ட் அங்கிள் வந்து வீடியோல வரல. கரெக்டா? ஆமா uncle. Yes, uncle. உனக்கு நான் சிம்பிளா சொல்றேன். அறத்தை நிலை காணும். அறுதி நிலை காணுமா? சார் உங்க வாய்ஸ் கேக். அதான் நீ சொல்லிட்டே, அறத்தை நிலை காணும். அறுதி நிலை காணும். கஷ்டமா இருக்கா? ஆமா uncle. அறுதி நிலை சுழற்கரிய திருப்புகளை வெரி குட், சூப்பர். சுழற்கரிய திருப்புகளை உரைத்த வரி அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் அறுதி நிலை காணும். சூப்பர் ரகனா. ஆராத்யா, கிளாப் கிளாப் கிளாப். வேற லெவல். கொஞ்சம் டைம் ஆச்சு, பட் யூ ஜஸ்டிஃபை. சூப்பர். அதுதான் அந்த மெமரி பவர். அதை ரீகால் பண்றது குழந்தைங்களால மட்டும்தான் முடியும். யூ டிட் தட். புரிஞ்சுதா? இப்போ டேக் யுவர் ஓன் டைம். ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க ரீகால் பண்றீங்க உங்க மெமரி பவரை டெஸ்ட் பண்றதுக்கு தான். இது வந்து நீங்க ரிசைட் பண்ணும்போது எந்த யூஸும் கிடையாது. பட் இட்ஸ் சம்திங் லைக் ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி ஒரு மெமரி ரீகால் டெஸ்ட். ஓகே, வெரி குட் ஆராத்யா, வெரி குட். அண்ட் அஸ்விகா, முருகாசனம், ஆர் யூ ரெடி? எஸ். இதோட ரூல் புரிஞ்சதா அஸ்விகா உனக்கு? புரிஞ்சது சார். வெரி குட். 2 மார்க் குறைச்சிக்கலாம் அஸ்விகாவுக்கு. அஸ்விகாவுக்கு என்ன சொல்லலாம்? கொஞ்சம் உனக்கு ஈஸியா சொல்றேன். இசை கூறி வரை குகையை இடித்து வழி காணும். திருப்பி சொல்லுங்க சார். இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். பழுத்தமுது Very good. இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும். சூப்பரா கண்ணா, வெரி குட், வெரி குட். தக்ஷித், எஸ் அங்கிள். ஆர் யூ ரெடி? எஸ் அங்கிள். கண்ணை முடிக்கும். களத்து
தெரிக்க வரமாகும். பனைக்கை முக படக்கரட மதுத்தவல கஜக்கடபன் பதுத்தமிடும் நீ கழுத்த முல்லை தெரிக்க வரமாகும். சூப்பர் தக்ஷே, கிளாஸ் நகனா செம. ஓகே, வெரி குட். அடுத்து ஹரி கீர்த்தன். ஆர் யூ ரெடி? அபிநயா அண்ட் கிருத்திகா கவனிச்சிட்டு இருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். ஹரி கீர்த்தன், ஆர் யூ ரெடி? ரெடி. ஓகே, கண்ணை முடிக்கும். கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. பருத்தமுத தமிழ் திருத்தன் உரித்தரலும் ஒருத்தன் மலை திருத்தன் இடத்துல கருத்தன் மயில் நடத்து குகன் வீட்டிலே. வெரி குட். கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அப்புறம் பிடிச்சிட்டேன்ல. வெரி குட், வெரி குட், வெரி குட். மகிழினி, Yes, uncle. ஆர் யூ ரெடி? Yes, uncle. உனக்கு ரொம்ப கஷ்டமா கொடுக்கலாமா? இப்ப உனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா நான் சொல்றேன் அங்கிள். ஓகே, Okay, uncle. முகட்டின் இடை பறக்க அரவிசை ததிர ஓடும். இசைக்கிரியின் முதல் குறிசன் அடுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அற விசித்து அலற மோதும். பக்கத்துல யார் இருக்கா? யார் இல்ல? ஏய், அண்ணா. ரெட் கலர்ல யார் இருக்கா அந்த ஷர்ட்? அண்ணா. டேய் அண்ணா, வீடியோக்கு வாடா. வீடியோல தான் இருக்கிறேன். ஓகே, இல்ல சரியா தெரியல. தங்கைக்கு ஒரு கிஸ் குடுறா. என்னடா வீடியோ ஆஃப் பண்ணிட்ட? எனக்கு வரலையே, நான் இப்ப சூப்பரா சொன்னாடா. ஓகே, அவன் வெக்கப்படுறான் போல இருக்கு. வெக்கப்படுறியா? இல்ல. ஏய், அவ கண்ணத்தை கிள்ளி முத்தம் குடுறா. குடுக்க மாட்டியா? சண்டை அவங்க ரெண்டு பேருக்கும். இல்ல uncle, எப்ப பார்த்தா கொள்ள மாட்டாங்க. ஓகே, லேடிஸ் இல்ல, அப்புறம் எப்படி கொடுப்பா? என்னம்மா இது? அம்மா, வாட் இஸ் திஸ்? இது என்ன ஜஸ்டிஃபிகேஷன்? இல்ல மகிழினி, நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் we will go to Naveen Karthik. Yes, uncle. Are you ready? Yes, uncle. கண்ண முடிக்கும். சிவத்தோட எனச்சுகையில் விருப்பமோடு சூடும். வளர்த்து வர மரக்கருடன் பாரி சுரக்கும் முனி வரக்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அடி தனக்கும் நர தமக்கும் ஒரு மிடுக்கன் வினை பாடும். அதுவா சொன்னேன்? வளர்த்து வர மரக்கருடன் கொளுத்து. கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. லஞ்ச் டைம் வந்துருச்சா? ஓகே, வெரி குட், வெரி குட். மகாஷ்மின், உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். சார் பிரேக் ஆச்சு. ஓ சாரி, இன்னொரு தடவை சொல்லவா? கேக்குதா? கேக்குதா? சொல்லவா அப்போ? ஓகே. சிரித்த இரு கடித்து விழி விழித்தலர மோதும். சிரித்த இரு கடித்து விழி விழித்தலர. சொல்லு. களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை இரு கடித்து விழித்தலர மோதும். வெரி குட். பிரகதி, Yes, uncle. are you ready? Yes, uncle. Okay.
மற்றுணை எதாகும்? தனித்து வழி நடக்கும் என திருத்துமாறு வருத்துமாறு பொருத்துமாறு கருத்திருவ பகற்சுனையத்தாகும். வெரி குட் பிரகதி. கிளாஸ் 5 செகண்ட்குள்ள சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர். சைலேஷ், சைலேஷ், are you there? அப்புறம் சைலேஷ் left. ஆமா கரெக்ட் கரெக்ட். எங்க போனால டியூஷன். ஓகே. ஹாரிகா, முருகாச்சரணம் அங்கிள். முருகாசரம் ரெடியா? ரெடி அங்கிள். சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். சிறுமி பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். வெரி குட். ஒன்ஸ் மோர், ஒன் மோர் டைம். பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். வெரி குட் ஹாரிகா, பியூட்டிஃபுல், வெரி குட். தென் ஆராதனா, ஆராதனா, ஆர் யூ ரெடி? ரெடி. கண்ணை முடிக்கும். நிதானமா கான்சென்ட்ரேட். அம்மா சமைக்கிற வாசம் வருதா? நீ சமைக்கவே ஆரம்பிக்கலையா? ஓகே. இப்ப நான் வந்து டிஃபரெண்டா ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுவேன், சாரி செகண்ட் லைன் சொல்றேன், நீ கண்டுபிடிக்கலையான்னு பார்க்கலாம். கொழுத்து வளர் பெருத்த குடர். சலத்து வாருமாறு கருவுடல் கொழுத்து வளர் பெருத்த கூட சிவத்தோட இணைச்சி கையில் விருப்பமோடு சூடும். வெரி குட் ஆராதனா. கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அப்புறம் கரெக்டா புடிச்சிட்டேன். குட். அண்ட் சாய் லக்ஷிதா, எஸ் அங்கிள். ஆர் யூ ரெடி? எஸ் அங்கிள். எருக்குமதி தரித்த முடி. அப்படி ஒன்றும் கிடையாது. எஸ் 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 தெரியும். பண்டை முக படகாரட மத தவள கஜ கடவுள் பதத்திடு நீ களத்து முளை திரிக்க வரமாகும். ஏன் சவுண்ட் குறையுது? உனக்கே தெரியுது தப்புன்னு. நான் சொன்னது எருக்குமதி தரித்த முடி. தரிக்கி நமன் முறுக்க வரி நெருக்கு மதி தரித்த முடி படைத்த விரை படைத்த இறை கலருக்கு நிகராகும். ஓகே, வெரி குட். ஸ்ருதி யுவராஜ். ஸ்ருதி, எஸ் அங்கிள். நீ குட்டி, அதனால உனக்கு சிம்பிளா தரவா? எஸ் அங்கிள். தனித்து வழி. தனித்த வரி நடக்கும் என இதத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகி அதத்து இரவு பகல் துணையத்து ஆகும். வெரி குட். இது எப்படின்னா கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்து மிஸ்ஸே உனக்கு ஆன்சர் பேப்பரையும் கொடுக்குற மாதிரி. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கோபப்படுவாங்க. ஓகே ஓகே, இது சூப்பர். இப்போ நான் ஒரு நடுவுல இருந்து, ஐ திங்க் யூ டோன்ட் நோ தமிழ் ரைட்? எனக்கு கொஞ்சம் நோ பண்ணு. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பட் அங்கிள் உனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் பேசும் இப்போ. ஓகே, தென் நவ் ஐ வில் டெல் யூ த லைன், ரைட்? Maybe second line or third line you have to identify. Okay? Yes uncle. Very good. படைத்த விரல் படைத்த இறை. तेरे கடலை உதாட்டு நீரை போல. அம்மாவை பார்க்காத. இனமன் கபரி இருக்குமதி. Good. ஏகமதி தரித்து முடி பதைத்த வீரல் பதைத்த இறை கருக்கு நிகராகும். Very good Shruti. Beautiful. Class. Then Subiksha. Yes uncle. Start பண்ணலாமா? யார் கண்ணத்துல கை வச்சிருக்கிறது? ஓகே, யாரோ வச்சிருந்தாங்க. ஒண்ணு கப்பல் எதுவும் கவர்லையே, இன்னும் கப்பலே வரல.
யுஏஇக்குள்ள எந்த கப்பலும் வரல, அதனால தைரியமா இருக்கலாம், எந்த கப்பலும் கவராது. ஓகே, சோ இப்ப யார்? நம்ம சுபிக்ஷாவா? கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். சுபிக்ஷா கஷ்டமா இருக்கா? அங்கிள் ஓகே, அதுக்கு முதல் லைன் சொல்றேன். உணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். வெரி குட். ரித்திகா, ராஜேஷ். ரித்திகா ரெடியா? ரெடியா? எஸ் அங்கிள். வெரி குட். பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும். கஷ்டமா இருக்கா? ஓகே, அதோட செகண்ட் லைன் சொல்றேன். மதத்தவள கஜக்கடவுள். பனைக்கை முக படகரட மதத்தவள கஜ கடவுள் பதத்திடு நீ காலத்தில் மூளை தெரிக்க வரமாகும். வெரி குட், வெரி குட் ரித்திகா, சூப்பரா புடிச்ச. தென் நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு வைபவ் கிருஷ்ணா. எஸ் அங்கிள். சொல்லலாமா? இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். சலத்து வரும் அரக்கருடன் கொளுத்து வளர் பெருத்த கூட சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும். நான் சொல்ற லைன் வரவே இல்லையா கண்ணால? இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். சாங் நம்பர் 9 சொல்லு. படுத்த புது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். வெரி குட். இன்னும் ஒரு பாட்டு இதை ட்ரை பண்றியா? தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடித்திரவு பகச்சுனையதாகும். நான் என்ன சொன்னேன்? நான் பேசுறது காதுல விழுதா? நான் என்ன சொன்னேன்? தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். எப்படி யோசிக்கணும்னா, தனக்கும்னு வருது இல்லையா, இது ஒரு லைன், இது ஸ்டார்டிங் லைன். எப்போ இதுக்கு ரிதமிக்கா என்ன வரும்? தனக்கும் நமக்கும் சுரர்க்கும் வரர்க்கும் அந்த மாதிரி வருதான்னு யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் வேகமா சொல்லி பார்க்கணும். வந்ததுன்னா ஓகே. தனக்கும் மணக்கும் பதிக்கும் சுரர்க்கும், இதோ வந்துருச்சு சுரர்க்கும். சுரக்கும் முனி வரக்கும் மக பதிக்கும் மீதி தனக்கும் வரி தனக்கும் நர தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும். வெரி குட். கனிஷ்கா ரெடியா? ரெடி ஆண்டி. கனிஷ்காக்கு வந்து நம்ம குட்டிங்கிறதுனால நம்ம ஈஸியா அவனுக்கு கொடுப்போமா? 3 லைன் சொல்றேன், நீ ஸ்டார்டிங் லைன்ல சொல்லணும். ஓகே? ஓகேயா? இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். அதோட ஃபர்ஸ்ட் லைனை சொல்லுங்க. தெரியலையா? ஓகே, அதோட ஃபர்ஸ்ட் லைன் நான் சொல்லவா? ஓகே அங்கிள். பழுத்தமுது தமிழ் பலகை. பழுத்த முதித்தம் புலகை இருக்கும் ஒரு கைப்புல் இசைக்குறி வரக்கோயை இடித்து வழி காணும். வெரி குட். இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் லைன் சொல்றேன், நீ ஐடென்டிஃபை பண்றியா? பார்க்கலாமா? திரைக்கடலை. திரைக்கடலை.
கடலையோடு தெளிர பொணுக்கொடுத்து கொடுத்தொடு முறைப்படி அடைத்தொடினும் நினைத்து விளையாடும். வெரி குட் கனிஷ்கா, வெரி குட். கோகுல் சார் சாரி, கனிஷ்கா வந்துட்டு பயங்கர ஃபியரா அந்த மீன்ஸ் அழுக ஆரம்பிச்சிட்டா. அங்கிள் கேக்குற கொஸ்டின்லாம் எப்படிமா ஆன்சர் பண்ண போறேன்? சூப்பரா சொல்றாளே அவ. இல்ல கனிஷ்கா கொண்டு வாங்க. இல்ல அவ வந்து ரொம்ப அழுகே வந்துச்சு அவளுக்கு. ஃபர்ஸ்ட் குழந்தைங்களை கேட்கும் பொழுது ஐயோ சுலோட வந்துட்டு கொஞ்சம் தைரியம் ஆயிட்டா. இப்ப சூப்பரா கேட்ட சூப்பரா சொல்றாளே. பயத்தது மீன்ஸ் பயம் அவ அழுதானா நானும் அழுவேன், எனக்கு அழுக வருமே. அழாதரா பாப்பா, நீ செம்ம கனிஷ்கா. கனிஷ்கா அழக்கூடாது, நீ குட்டி தானே. லாங் வே டு கோ. இன்னொரு 1 இயர்ல நீ வந்து எல்லாரையும் செம்மையா நீ வந்து பைபாஸ் பண்ணி அழகா சொல்லுவ. ஓகே, தேங்க்யூ அங்கிள். அழக்கூடாது. எப்பவுமே நம்ம சாய் லட்சிதா ஆன்டி மாதிரி அக்கா மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும். ஓகே, சாய் லட்சிதா அக்கா பாரு எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பா. எதுக்கும் அழக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இது என்ன கிளாஸா? எல்லாருக்குமே பிரைஸ் கொடுக்க போறோம். அதுவும் நீ வந்து வேற லெவல் உன்னோட ஏஜுக்கு. ஓகே, ஐ ரியலி அட்மையர் யூ. பயப்படக்கூடாது, அழக்கூடாது. ஓகே, வெரி குட் ராக்கண்ணா. கனிஷ்கா சூப்பர். தென் கோகுல், எஸ் அங்கிள். ஆர் யூ ரெடி? எஸ். சிவத்ததொடை எனச்சுகையில் விருப்பமுடு சூடும். சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தல் அனுபூடும். நான் என்ன சொன்னேன்? சிவத்ததொடை எனச்சுகையில். உன் தம்பிக்கார சத்தம் போட்டு இருக்கானா பின்னாடி? எஸ் அங்கிள். உனக்கு கேக்குதா? அப்போ ஹலோ, கேக்குதா? சரி, ஓகே. கோகுல் கேக்குதா? ஓகே. அருகடுத்திரவு பகற்றுணையதாகும். தனிக்கு வழி நடக்கும் என இதற்கும் ஒரு வழக்கும் இது புரட்டும் அரு கடுத்திரவு பகர்த்துணையதாகும். தெம்மடா கோகுல், பியூட்டிஃபுல். கிரிஷா, எஸ் அங்கிள். ரெடியா மேடம்? எஸ் அங்கிள். தேங்க்யூ. குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும். துடிக்கும் அடி அவருக்கு ஒருவர் தடுக்க எதிர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்காலையும் எனக்கோ துணை ஆகும். முருகா சரணம். சூப்பர்ரா பாபா. பக்கத்துல யார் இருக்கா? யாருமே இல்லையா? கிளாஸ் சூப்பர். லாஸ்ட் 2-3 பேர் ஐஸ் க்ளோஸ் பண்ணலப்பா. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். யார் அது? கோகுலா? 2-3 பேர் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அவங்க 3 பேருக்கு கடைசியா நம்ம வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்போம். வெரி குட். டீச்சரும் விஜிலண்டா இருக்காங்க, பாத்துக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். மத்தியான நேரம் ஆனாலும் நாங்க தூங்காம ரொம்ப ஆக்டிவா இருக்கோம். ஓகே, வெரி குட் கிரிஷா. தென் ஸ்ரீ வைஷா, சொல்லுங்க அங்கிள். ரெடியா? எஸ் அங்கிள். ஸ்ரீ வைஷா, எனக்கு ஒரு டவுட். உன் தங்க தானே கிரிஷா? ஆமா அங்கிள். பக்கத்துல இல்ல, நீ எங்க இருக்க? நான் வேற ரூம்ல இருக்கேன். ஓகே ஓகே, வெரி குட். அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். கஷ்டமா இருக்கா? சுடற்பருதி ஒளிப்பநில ஒழுப்பு மதி ஒளிப்பு அலை அடக்குதழல் ஒளிப்பு ஒளிர் ஒளிப்பிரபை. வெரி குட், வெரி குட். ஸ்ரீவர்தன், எஸ் அங்கிள். ரெடியா? ஆமா. உனக்கு என்ன சொல்லலாம்? அறுத்தெறிய உருக்கேழும் அறத்தை நிலை காணும். நோ. அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். இதான் சூப்பரா சொல்வேடா.
நிதானமா சொல்லிப்பார் மனசுக்குள்ள. ஓகே, வீல் மூவ் டு இன்னொரு சாங் சொல்லவா? ஓகே. இது வந்து சொலற்கரிய. சொல்லு சொலற்கரிய. சுழற்கரிய திருப்பு உழை வளைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கு இளம் அறுத்த நிலை காணும். சூப்பர். இப்ப ஞாபகம் வந்துருச்சா? ஆமா. இன்னும் ஒரு பாட்டு சொல்றேன், ஞாபகம் வருதா பார்க்கலாமா? ஓகே. ஒழுக்குமதி ஒளிப்ப அலை. இது செகண்ட் லைன். கான்சன்ட்ரேஷன் ஏன் மிஸ் ஆகுது ஸ்ரீவர்தன்? ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? பிஸியா இருக்கியா? என்னாச்சு? அப்பா நம்ம சொல்றாரு. ஸ்ரீவர்தன் இருக்கியா? ஆன்லைன்ல இருக்கியா? இருக்காரு இப்ப ஐஸ் க்ளோஸ் பண்ணி திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தடவை சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லவா? ஒழுக்குமதி ஒளிப்ப அலை. கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுதா கண்ணா? அதுதான் வெரி சிம்பிள். அந்த மெமரி கான்சென்ட்ரேஷன். நீ கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, எல்லா பாட்டும் உனக்கு தெரியும். இன்னைக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது ஏன் அப்படிங்கறதா கொஸ்டின். இன்னைக்கு நீ மிஸ் ஆகிறதுனால தப்பு கிடையாது. ஓகே, டசன்ட் மீன் தட் நீ புவர்லாம் இல்ல. நீ 16ஐயும் சுத்தமா சொல்வேன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் ஒரு தடவை ட்ரை பண்றியா? ஓகே. மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும். ஃபர்ஸ்ட் லைன் நான் சொல்றது, செகண்ட் லைன். ஒரு தடவை சொல்லுங்க. மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதமக்கும். மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர்த்தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். இதோட ஃபர்ஸ்ட் லைனை சொல்லுங்க. தெகிரியை முதற்குலீசன் அறுத்த செறி முளைத்ததன. அப்படியா வருது கண்ணா? அப்படியா வருது? தானன தானன மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும். மகபதிக்கும் ஃபர்ஸ்ட் லைன் சொல்லு. இடுக்கண் வினை சாடும். ஃபர்ஸ்ட் லைன் என்ன? சுழற்கு முனி. வெரி குட். சொல்லு, அவ்வளவுதானே? சுழற்கு முனி மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர்த்தனக்கும் வரும் இடுக்கண் வினை சாடும். வெரி குட், சூப்பர். வந்துருச்சா? அவ்வளவுதான். இது பிராக்டிஸ் பண்ணும், அவ்வளவுதான். இது இந்த மெமரி டெஸ்ட், அவ்வளவுதான். சி, இந்த மெமரி கான்சென்ட்ரேஷன் எல்லாமே நம்மளோட சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்து தான் இருக்கு. நீ ஃப்ரீயா மைண்ட் ஃப்ரீயா இருந்தேன்னா டக்குன்னு சொல்லிடுவ. ஏதோ ஒரு சம்திங் இருக்கு உன் மைண்ட்ல, வேற எங்கேயோ கான்சென்ட்ரேஷன் இருக்கு, அதனால இன்னைக்கு அதை சொல்ல முடியல. பட் இப்ப நீ புடிச்சிட்ட. பாடி சூப்பர். குழலி, குழலி கண்ணா, குழலிக்கு நீதான் உள்ளதுலயே குட்டி, அதனால உனக்கு ஈஸியா கொடுக்கலாமா கஷ்டமா கொடுக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் சொல்லவா குழலி? ஓகே அங்கிள். தளத்தில் உள்ள. தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் வளைப்பதனம் மலர்க்கமல கரத்தின் முனைவிதிற்கு வளைவாகும். வெரி குட். இப்ப நான் ஒரு கடைசி லைன் சொல்றேன், நீ ட்ரை பண்ண. கஷ்டம் தான். ஓகே, உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. அங்கிள் திருப்பி சொல்றீங்களா? ஓகே, உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திங்க் திங்க் திங்க். அங்கிள் எனக்கு தெரியும். யார் அது? குழலிக்கு. நான் குழலியை தான் கொஸ்டின் கேட்கிறேன். கிரிஷாக்கு தெரியாம இருக்குமா? குழலிங்க பாரு. தானன 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 உளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே.
கஷ்டமா இருக்கா? எஸ் அங்கிள். நோ ப்ராப்ளம் தான். ஏன்னா இது கொஞ்சம் நீ குட்டி தானே, அதனால ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில். கான்சென்ட்ரேஷன், மெமரி பவர். உனக்கு வயசு 7 தான். இன்னும் போக போக உனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா நீ இருப்ப. ஓகே, டோன்ட் வரி. வெல் டன். ரொம்ப நல்லா இருந்தது குழலி. நீ கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட் சாங் கண்டுபிடிச்சிட்ட. அக்காக்கெல்லாம் சொல்ற மாதிரி நான் சொன்னேன் ட்ரை பண்ணுன்னு, பட் முடியல. அது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. ஓகேயா? வெரி குட். ஸோ நம்ம வந்து அப்பா ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு இல்லை? சூப்பர். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஆல் கிட்ஸ், ஹேட்ஸ் ஆஃப். we are really proud of you all. இப்போ வந்து நம்ம யாரோ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கா, யாரு? குழலியை தவிர யாரா இருந்தாலும். எஸ் மேடம். No, it's Eilish. ஓ யா, சைலேஷ் ப்ளீஸ். Yes, I joined the work. ஓ, நீ ஜாயின் பண்ணிட்டியாடா? Yeah, now only. வெரி குட்ரா. ஸோ நான் ஒரு லைன் சொல்றேன். கேன் யூ ஐடென்டிஃபை தட் சாங்? Yes. சிரித்த எரு கடித்து விழி விழித்தளர மோதும். Sir, Uncle, can you say again? சிரித்த எரு கடித்து விழி விழித்தளர மோதும். சிறுத்தை இடி வெளுத்தன. கண்ணா வீடியோ ஆன் பண்ணுமா? வீடியோ அனுப்பிட்டாங்க. வீடியோ அனுப்பி என்னாச்சு தெரியலையா? ஓகே, அதுக்கு முதல் லைன் சொல்றேன். ஓகே, களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த எரு கடித்து விழி விழித்தளர மோதும். ஃபர்ஸ்ட் லைன். Uncle, can you say again? அகைனா? உளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. கஷ்டமா இருக்கா சைலேஷ்? எஸ், கரெக்ட். சொல்லு. திருத்தணியில் நுடித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன் மயில் அடித்து குகன் வேலே. வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ எல்லாமே முடிச்சாச்சு எக்ஸப்ட் ரித்திகா சுமன். அந்த பொண்ணுக்கு வேலை இருந்ததுனால வரல. ஸோ தட் இஸ் எண்ட் ஆஃப் டுடேஸ் குவிஸ். ரொம்ப சூப்பர், ரொம்ப அழகு. என்னமோ நினைச்சேன் நான். எல்லாருமே ரொம்ப அழகா பண்ணீங்கம்மா. kudos to you, your teachers and your parents. எல்லாரும் கிளாப் பண்ணிக்கங்க. உங்களை நீங்களே கிளாப் எமோஜி போடுங்க. எல்லா கிட்ஸும் கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணுங்களேன். 100% கிட்ஸும். all 22 kids. இல்லனா பேரண்ட்ஸ் கூட அப்படியே ஆன் பண்றத ஆன் பண்ணீங்க. சோ டோட்டல் வீடியோ தெரிஞ்சு போறோம். அப்படியே ஒரு 35 பேர் இருக்காங்க லைன்ல. எல்லாரும் நம்ம 42 பேர் 35 பேர் இருக்காங்க. can you switch on your videos? எல்லாரும் கேமரா ஆன் பண்ணுங்களேன். பேரண்ட்ஸா இருந்தாலும் நோ இஷ்யூ. ரிக்வெஸ்ட். இதுல எதுக்கு நான் கேமரா ஆன் பண்ண சொன்னேன்னா, ஏன்னா இவ்வளவு குழந்தைங்க அட்டன் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருமே தெரியணும், அப்புறம் நிறைய குழந்தைங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இந்த வேல்மாறல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பெரியவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சோம். ஏன்னா சின்ன குழந்தைய ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து 2-3 பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, குழந்தைங்க எல்லாம் வரமாட்டாங்க சார், அதனால கஷ்டம், அவங்க ஸ்கூலுக்கு போகணும், டியூஷன் போகணும், அதனால வரமாட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ நிறைய ஃபெயிலியர் தான் என் காதுக்கு நிறைய வந்துச்சு. பட் வந்து அந்த ஃபெயிலியரை தான் நான் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் எல்லா இடத்துலையுமே மெசேஜ் போட்டிருந்தேன். ஸோ எவ்வளவு பேர் வந்து அட்டன் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்க, 4 பேர் வருவாங்க இல்லைன்னா 3 பேர் வருவாங்க அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய குழந்தைங்க வந்து இதுல அட்டன் பண்ணிக்கிறாங்க. ஆனா இன்னும் நிறைய பேர் வராங்க. ஏன்னா இப்போ 2-3 நாளா எக்ஸ்ட்ரா எனக்கு தெரியும். நான் அபிநயா ஜிக்கு தான் அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், கிருத்திகா ஜிக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்னும் வர எல்லா டீச்சர்ஸ்க்குமே அனுப்புற மாதிரி இருக்கேன். ஸோ இந்த குழந்தைங்களுடைய வேல் மாறல் வந்து இதுதான் அப்படின்றது கிடையாது. இது கண்டினியூ தான் ஆகுமே தவிர இது இடையில ஸ்டாப் ஆக போறது கிடையாது. ஸோ குழந்தைங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அபிநயாஜிக்கு வந்து 12 அப்புறம் 5 ஆக்குனாங்க. திரும்ப பார்த்தா திரும்பி பழையபடி
இப்போ திரும்பி குழந்தை இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்குமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நேற்றும் ஒரு 2 பேரண்ட்ஸ் வந்து மெசேஜ் போட்டாங்க, 8 years ஓல்டு ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க, 6 years. ஸோ அவங்களும் ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கு கூடயும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ யாருமே இதை விட்டு வெளியே போகாத அளவுக்கு தான் இருக்கும். இதுல இன்னொன்னு, இப்ப நீங்க எப்படி அங்கிள் வந்து உங்கள்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டாங்களோ இதே மாதிரிதான் அடுத்தது வந்து அடல்ட்டுக்கு இருக்குது. இது யாருக்கும் தெரியாது, நான் இதுவரை யாருக்கும் சொல்லல, பட் நான் சொல்றேன். அடுத்தது அடல்ட்டுக்கு இருக்குது. இதே மாதிரி ஒரு இது மெமரைஸ் பண்ணலாம். அது எத்தனை அடல்ட் வர்றாங்க? ஏன்னா இப்ப சில்ட்ரன்ஸ் வந்து 35 பேர் வந்திருக்கிறாங்க. சோ அடல்ட்ஸ் வந்து எத்தனை பேர் வர்றாங்கன்னு, ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க நான் முருகன் பக்தர்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக தான் இப்ப வந்து நான் சொல்றேன் எத்தனை அடல்ட்ஸ் வந்து இதுல படிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ல வராங்க. இப்ப எப்படி வந்து உங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணாங்களோ நீங்க இப்ப ரிவர்ஸ் தான் புஷ் பண்ண முடியும். உங்க அம்மாவை ஏன் நீங்க படிக்கல, மெமரிஸ் பண்ணல அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்க முடியும். அதுக்காக அடல்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ எந்தெந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து உங்க அம்மா வந்து உங்களை புஷ் பண்ணாங்களோ நீங்க ரிவர்ஸ் புஷ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு சான்ஸ் தான் அடல்ட்டுக்கு பிளான் பண்றோம். அது மிக விரைவில் வந்து அதுவும் ஒரு இது வரும். இதே மாதிரி நீங்களும் பார்க்கலாம், எப்படி சொல்லுவாங்க அப்படின்றதையும் நீங்க பார்க்கலாம். அப்படின்றது என்னுடைய பிளான். பார்க்கலாம், இது 35 சில்ட்ரன்ஸ் உடைய அடல்ட் கூட வருதான்றது பார்க்கணும். நான் தான் முருகன் அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றது, டெய்லி நான் முருகன் பக்தர், டெய்லி காலையிலயும் சாயந்தரம் நான் கும்பிடுறேன் முருகனை, வேல் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேருன்றது நமக்கு இனி அடல்ட்ல தெரிஞ்சு போயிட போகுது. ஓகேவா? என்ன சொல்றீங்க குழந்தைங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இது ஓகேவா? இப்படி நான் வந்து மியூசிக்கல் டீச்சரா இருக்கிறேன்னு, சிலவங்க நான் ஸ்கூல் டீச்சரா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, சிலவங்க நான் வந்து டியூஷன் டீச்சரா இருக்கேன்னு. இவங்க யாரெல்லாம் வந்து இதுல ஃப்ரெண்ட்ல வர்றாங்கன்னு தெரியணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒர்க் பண்றேன் அதனால நானும் இதுல வந்து பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க தான் குழந்தைங்க தான் நீங்க உங்க பேரண்ட்ஸ வந்து புஷ் பண்ணணும். இப்ப கிட்ஸ் நினைப்பாங்க, இத்தனை நாள் எங்களை டார்ச்சர் பண்ணீங்களா, வாங்க 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 அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேவா? ஓகே, எல்லாம் நான் ஆக்சுவலா எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நீங்க ஒவ்வொரு இதுக்கு அதுக்கு ஆன்சர் கொடுத்தது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சல கடைசியா ஒரு லைன் சொல்லி நீங்க அதை சொன்னதே வந்து பயங்கர இது. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க சீரியல் நம்பர் தான் எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, அங்கிள் வந்து உங்கள்கிட்ட வந்து கடைசியில இது கேட்கணும். ஏன்னா இது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை ஒரு பிளான் பண்ணோம். பட் இந்த இது கூட இப்ப எப்படி நீங்க சீரியல் நம்பர் பிளான் பண்ணீங்களோ அதே இதை உங்க டீச்சர்ஸ் திரும்பியும் இந்த மாதிரி லைன் சொல்லி உங்களுக்கு மெமரைஸ் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம இனி அடுத்தது 64 முடிக்கிறதுக்கு பிளான் பண்றோம். அதுக்கப்புறம் 108 உங்களுக்கு ரிவர்ஸ்ல வர்ற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 108 உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பைகாட் பண்ற இது மாதிரி உங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்ஜெக்ட்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும்னு வச்சுங்களேன். எனக்கு எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும். அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த எஃபோர்ட் போடுறோம். மகாதேவிஜியும் சரி, டீச்சர்ஸும் சரி, எல்லாருக்குமே. ஏன்னா இந்த டீச்சர்ஸ் இதுல வந்து உள்ள வந்து நான் இருக்கிறேன்னு சொல்றதே ஒரு பெரிய இது. ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் பண்றோம், அவங்க ஓகேன்னு சொல்றாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய இது. இதுல நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இவ்வளோ இது பண்றீங்க, அது வேற டெய்லி ரெக்கார்டிங் போட்டுருக்கீங்க. இந்த ரெக்கார்டிங் போடுறதுக்கு மெயின் காரணமே ஜனவரி 1 என்னுடைய பிளானு என்ன இது இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ரெக்கார்டிங் போட போட உங்களுக்கு வந்து அது மறக்காது அப்படின்றதுக்காக தான் நான் போட சொன்னது. ஏன்னா அதுல வந்து நீங்க 5 minutes தான். இப்ப சிலவங்க சொல்லுவாங்க என் பையன் வந்து டியூஷன் போகணும் அப்படின்னு, அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு போறதுக்கு 5 minutes தான். 5 minutes நம்ம எந்த இடத்துலயும் நம்ம வந்து அதை சேவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணி போட சொல்றோம். அது உங்களுக்கு தான் நல்லது அப்படின்றதுக்காக தான் சொன்னது. இல்லைன்னா உங்களுக்கு மறந்து போயிடும். ஒரு நாள் நீங்க ரெக்கார்ட் பண்ணா கூட மறந்து போயிடும். ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம அந்த ரெக்கார்டிங் போட சொன்னோம். அது நீங்க ரெகுலரா கூட பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்க. ஆனா பண்றதா இருந்தா உங்களுக்கு அது வந்து மெமரி எப்பவுமே மறக்காது. இல்லைன்னா நீங்க இன்னைக்கு படிச்சுட்டு நீங்க இடையில கேப் விட்டீங்கன்னா கூட ஒரு மிஸ் ஆயிரும். ஸோ நீங்க ரெக்கார்டிங்கா வந்து கண்டினியூ பண்ணுங்க. அதுல வந்து எந்த ஒரு கிடையாது. ஏன்னா அடுத்த வாரம் நம்ம வேல் பூஜை வந்து கிருத்திகாஜியில வீட்டுல வச்சு பண்ணும்போது கூட இந்த குழந்தை எப்படி நம்ம அன்னைக்கு கேக் வெட்டினோமோ அதே மாதிரி ஒரு கேக் வெட்டுறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க எத்தனை குழந்தைங்க யூஏல இருக்கீங்க
தெரியல. பட் எல்லாருமே முடிஞ்சா அட்டன் பண்ற மாதிரி பாருங்க, டைரக்டா வர்ற மாதிரி பாருங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேல் பூஜை வைக்கிறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லா இதுலேயுமே கலந்துக்கிற மாதிரி பார்த்துங்க. நீங்க வேல் பூஜை பண்றணும் அப்படின்றதுக்காக தான் குழந்தைங்க எல்லாம் கண்டிப்பா வேல் பூஜை தனியா பண்ண வைக்கணும் அப்படின்றதும் ஒரு பிளான் இருக்குது. அதையும் நம்ம சீக்கிரமா அதுக்கு ஒரு பிளான் பண்ணலாம். நீங்க அதுக்குள்ள எல்லாம் தெளிவாயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் காப்பி கையில தேவைப்படாது. இப்பவுமே நீங்க சீரியல் நம்பர்ல சொல்றதுனால ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கீங்க. அதுவும் மிக விரைவில் நடக்கும். உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் வந்து விரைவில் நடக்கும். எல்லா சிச்சுவேஷனும் கிளியர் ஆகட்டும். கிளியர் ஆகும்போது ஒரு நாள் அது நடக்கும். நம்ம என்ன சொன்னோமோ அது கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம். நம்ம சிச்சுவேஷன் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அரேஞ்ச்மெண்ட் இந்தியால இருந்து வர்றது இதெல்லாமே நிறைய இஷ்யூகள் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதை பிளான் பண்ண முடியாம இருக்குது. பட் அது ஒரு நாள் நடக்கும். அது டேட் வந்து எல்லாமே நார்மல் ஆகட்டும். அது மிக விரைவில் நம்ம அதையும் நம்ம பிளான் பண்ணோம். அது எடுக்கிற டீச்சர்ஸ்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்றதையும் பிளான் பண்ணி அதை நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ பேரண்ட்ஸ் யாராவது பேசுனா பேசிக்கலாம். ஜி யாராவது முருகா சரணம். ஜி முருகா சரணம். மகாதேவன் ஜி, குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ஆல் த டீச்சர்ஸ் அண்ட் ஆல் த கிட்ஸ், எவ்ரிபடி. ரொம்ப அழகா இருந்தது இந்த கேட்கறதுக்கு. ஃப்ரம் த பிகினிங் நான் இருக்கிறேன் இங்க. பட் என்னால எந்த இமோஜிஸும் இன்னைக்கு போட முடியல. வெரி சாரி. வீட்டுக்கு கெஸ்ட் வர்றதுனால குக்கிங்ல கிச்சன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இது வச்சுட்டே தான் இருந்தேன். எனக்குலாம் இந்த டெஸ்ட் நீங்க வச்சீங்கன்னா உண்மையாலுமே நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நான் வந்து எக்ஸிட் ஆயிருவேன். டெய்லி ஆனா நான் படிக்கிறேன். ஜான்வரி 1st இருந்து டெய்லியும் நான் படிக்கிறேன், போல் போடுறேன். மந்த்லி ஒன்ஸ் பர் டே ஒன் டைம் பண்ணேன் ஜான்வரியில. பிப்ரவரியில இருந்து ட்வைஸ் பண்ணேன். தென் எவ்ரி டியூஸ்டே எனி சஷ்டிஸ் அது ஏதாவது ஸ்பெஷல் டே வந்ததுன்னா 4 times பண்ணேன். ஆனா உண்மையா சொல்றேன், எனக்கு நீங்க இந்த மாதிரி எண்ட்ல முடிக்கிறது, ஸ்டார்டிங்ல கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லிடுவேன். பட் எண்ட் இது கேட்கறது, இன் பிட்வீன் நம்பர்ஸ் கேட்டு சொல்றது, அதெல்லாம் சான்ஸே இல்லை. எப்பக்குமே அது வராது. ஜி கோபகுமார் ஜி, நான் உண்மையாலுமே நினைச்சேன் அடுத்தது ஜி இதைதான் பிளான் பண்ண போறாரு அடல்ட்ஸுக்கு, எப்ப எந்த ஷாக் நியூஸ கொடுப்பாருன்னு தெரியாதுன்ட்டு. ஆனா நீங்க அதை எண்ட்ல சொன்னீங்க இது பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும்னு. நான்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எக்ஸிட் ஆகுற ஆளு. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆல் த கிட்ஸ் ரொம்ப 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 சூப்பர். உங்களுக்கு ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ் அந்த பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப கிரேட் சல்யூட். ரொம்ப நல்லா பண்றீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் இந்த ஒன் நேஷன் ஒன் ஃபேமிலி குரூப்ல இருக்கிறதுக்கு. முருகா சரணம். வேற எதுவும் வேர்ட்ஸ் இல்ல சொல்றதுக்கு. தேங்க்யூ சோ மச். முருகாச்சரணம். So sweet ma. Thank you to all. வேற யாராவது பேரண்ட்ஸ்? இப்ப பேசினது யாரு? அம்பிகா. மகாதேவன் ஜி, குட் ஆஃப்டர்நூன். அம்பிகா சாய். வணக்கம். வணக்கம். எனக்கு குரலை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சாரி, வெரி சாரி. உங்களோட வாழ்த்துக்கள் எங்க குழந்தைங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இன்னொன்னு நீங்க சொன்னதுதான், நம்ம தலைவரா கொண்டு இதை முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அவர் சொன்னது 100%. எல்லாருமே ஆரம்பத்துல குழந்தைங்க எல்லாம் யார் வர போறாங்க. அண்ட் இது பியூர்லி சனாதன தர்மத்தை ஒட்டி போறதுனால நிறைய பேருக்கு இது பிடிக்காது. ரொம்ப ஆத்மார்த்தமா கும்பிடுறவங்க தான் அதுக்குள்ள வருவாங்க. அப்படி வந்தவங்க தான் எல்லாருமே. அந்த ஒரு கமிட்மெண்ட் அது எல்லாருமே வேற லெவல் தான் நான் சொல்லணும். நம்ம இந்து தர்மத்துக்கு இது மிகப்பெரிய தொண்டு. இன்னொன்னு சொன்ன, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குழந்தைகளுக்கு யாருமே நம்ம சொல்லி கொடுத்ததே கிடையாது வேல்மாறல. அடல்ட்ஸ் மட்டும்தான் இதை சொல்றாங்க. தடவையா வி ஆர் ப்ரவுட் டு சே நம்ம குரூப்ல ஒன் நேஷன் ஒன் ஃபேமிலி குரூப்ல தான் இந்த கிட்ஸுக்கு இதை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். விரைவில் இதை எல்லாரும் பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படப்பட்டு டெஃபினட்டா முக்கு மேல விரல வைக்க போறாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல். என் சைடு அவ்வளவுதான். அடுத்தது ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். அடல்ட் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அடல்ட்டுக்கு மெமரி பவரும் குறைஞ்சு போச்சு, கான்சென்ட்ரேஷனும் குறைஞ்சு போச்சு. நமக்கு நிறைய கவலை. ஈரான்ல இருந்து இந்த பக்கம் கொண்டு வருமா, பாகிஸ்தான்ல இருந்து இந்த பக்கம் கொண்டு வருமானு நம்ம பல கவலையில இருக்கிறோம். குழந்தைங்களுக்கு அந்த கவலை இல்லை. ஸோ நமக்கு தேவை அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த 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 பாட்டை நோக்கின அந்த ஒரு அவேர்னஸ் அது இருந்ததுன்னா ஐ திங்க் அடல்ட்டும் டெஃபினட்டா செய்யலாம்.
அடல்ட் செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்பா அதுக்குள்ளே நேம் லிஸ்ட் வந்துருச்சுப்பா. ஃபர்ஸ்ட் அதான் லெட்ஸ் ஹேவ் யூ கொடுத்திருக்காங்க. ஓ அவர் பெரிய கொடுத்துட்டாரா? ஆமா ஆமா சூப்பர். ஆஹா கோபகுமார் சாருக்கு நம்ம குழந்தைங்க எல்லாம் மார்க் போடுவாங்க. ஆமா குறைஞ்சது 100 மார்க்குக்கு மேலதான் போடணும் பாத்துக்கோங்க. சூப்பர். பட் உண்மையிலேயே சார் மகி மகாதேவன் சார்னு சொல்றான். யாரு? மகிழன் மகிழன் சொல்லுங்கப்பா. குழந்தை தானே. உனக்கு அந்த பீர்பால் கதை ஒண்ணு சொல்லியிருப்பேன், எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும். மகாதேவன் சார். ஆமா சார் சொல்றாரு. ஓகே அஸ்வினி மேம் ஏதாவது சொல்லணுமா? ஆமா சார், முருகா சரணம் சார். முருகா சரணம். எல்லா குழந்தைங்களும் அவ்வளவு அழகா சொன்னாங்க. இது வரைக்கும் நம்ம சாங் 1, 6 நம்பர் சொல்லிதான் சொல்ல இருந்தோம். ஆனா அந்த ரேபிட் ஃபயரை ரொம்ப அற்புதமா எல்லா குழந்தைங்க சொல்ல எனக்கு ஹாப்பி டேஸ் வந்துகிட்டே தான் இருந்தது. அதனாலதான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளவு குழந்தைங்க சூப்பரா சொல்றாங்க. ஈவன் நம்ம பெரியவங்களே சொல்லுவோமா என்னன்னு தெரியல சார். ஆனா செம்ம ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எல்லார் மடியிலும் இப்ப முருகரை வந்து உட்கார்ந்து இருப்பாங்க சார் வீட்டுல. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த இது பண்ணதுக்கு உங்களுக்கும் கோபகுமார் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பசங்க இவ்வளவுதான் சொல்லுவாங்கன்னு எதிரே பார்க்கல. ரொம்ப பயங்கரமா இருந்தது. எந்த வேர்ட் சொன்னாலுமே இவ்வளவு அழகா சொல்லுவாங்க. சூப்பர் சார். எல்லாருமே எல்லா குழந்தைங்களுமே கிரேட்டா இருந்தது. அது வந்து அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஆமா சார். வேற லாங்குவேஜா இருந்தாலும் சில குழந்தைங்க எல்லாம் ஸ்ருதிக்கெல்லாம் சுத்தமா தெரியாது. அதெல்லாம் அந்த டீச்சர்ஸுக்கு அவங்க பேரண்ட்ஸ் நினைச்சிருந்தாங்கன்னா எதுக்கு கஷ்டப்படுற, வேண்டாம் வேற வேலையை பாருன்னு சொல்லிருக்கலாம். அவங்களுக்கு தான் நம்ம முதல்ல கங்க்ராச்சுலேஷன் பண்ணணும். பக்கத்திலேயே உட்காந்துக்கிறாங்க, சம்டைம்ஸ் விட்டுட்டு போயிடுறாங்க. நீயே சொல்லிக்கணும் அந்த கான்பிடன்ஸ். அதனாலதான் அப்பப்ப கேட்பேன் அப்பா அம்மா பக்கத்துல இருக்காங்களான்னு. இன்னைக்கு பாருங்களேன் யாருமே இல்ல. மீன்ஸ் குழந்தைங்க மேல அவங்களுக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு. உங்க மேலயும் எல்லாருக்கும் கான்பிடன்ஸ் இருக்கு. பட் ரியலி வொர்த் ஏ ப்ரோக்ராம் இது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப சந்தோஷம். தெரியல அவ்வளவு அழகா எல்லாமே. இன்னைக்கு ஒரு சண்டே அதையும் மீறி எல்லாரும் வந்ததுக்கு ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் ஆக போகுது. ஆமா சார். தேங்க்யூ சோ மச். எஸ் பவி. அங்கிள் சாமி பாத்துருவாங்க. அது நம்ம எப்படி நம்ம கிட்ஸ் எல்லாம் சீன் பண்றோம். அந்த ஹாப்பிக்கு சாமிக்கு ரொம்ப நம்ம ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்யூ. யாரு பேசுறது? கனிஷ்கா தானே? உன்ன மாதிரியே இன்னொரு சைல்டும் அழுகுறாங்களா, கேட்டியா? சோ நீ மட்டும் அழல, இன்னொரு சில்ட்ரனும் அழுதாங்க. அவங்க பேர் சொல்றாங்களே இப்போ, அஸ்வினி அவங்க பேரு, அந்த கிட்டு பேரு. சோ நீங்க 2 பேரும் அழுதுருக்கீங்க இந்த பாட்டு கேட்டு. ஓகேயா? சூப்பர்ரா கண்ணா. தேங்க்யூ சோ மச் கனிஷ்கா. ஓகே நம்ம எக்ஸிட் ஆயிக்கலாமா? போட்டோ எடுத்தாச்சா? ஸ்கிரீன்ஷாட்? எஸ். எல்லாருமே கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிருங்களேன் ப்ளீஸ். எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க மேடம். எல்லாருக்கும் திருஷ்டி வந்துருச்சு. சூப்பரா பாடுறாங்க சார். அது ஃபுல் தேங்க்ஸ் டு அபி மேம் தான். அவளுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு இது கத்துக்கிட்டதுல. அதான் சரி சொல்லிடும். அதுவும் நீங்க வேற அன்னைக்கு ட்விட்டரா ஆயிடுவ நீங்க அப்படின்னு சொன்னா அவளுக்கு பயங்கர ஹாப்பி. அன்னைக்கு ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே தான் சார் இருந்தா. அப்படியா? சாய் லட்சிதா சிரிச்சுட்டே இருந்தாலும் ஆச்சரியமா இருக்கு. எக்ஸ்ட்ராவா சிரிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொல்லுங்க. எக்ஸ்ட்ராவா சிரிச்சுட்டு இருந்தா. கரெக்ட். சமத்துங்க. எல்லா குழந்தைகளுமே ரொம்ப சமத்து. சாய் லட்சிதா ரொம்ப அழகா சொல்றா. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், நான் ஒரு 5-6 பேர் நான் இவருக்கு சொல்லணும், ஜிக்கு சொல்லணும். இவங்கெல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்கதான் கிளாஸ் எடுப்பாங்கன்னு. நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம குழந்தைங்களை அவ்வளவு ஈஸியா எடை போட முடியாது. டெண்டுல்கர் சேவா காலம்லாம் போச்சு. இப்ப சூரியவன்ஷி 14 வயசு பையன் குழந்தை கட்டுறான். சோ இன்னைக்கு ஜென் சி தான் இன்னைக்கு ஃபியூச்சரே. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்களுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்க. தேங்க்யூ சார். எல்லா பேரண்ட்ஸுக்குமே we are ரொம்ப தேங்க்ஃபுல். அதான் சொல்ல முடியும். தேங்க்யூ சார். அபிமாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. உங்களுக்கும் தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. தேங்க்யூ so much சார். தேங்க்யூ. children are repeating the lines எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது கேட்டப்போ யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கேயும் காணும்னு அந்த ஒரு தான் எனக்கு ஓர்மை வந்தது. என்னன்னா லைக் எங்க போனாலும் நம்மளோட அந்த தமிழ் இதை விட்டு கொடுக்காம
தமிழ் தெரியாத லாங்குவேஜ் தெரியாத குழந்தைகள் போலும் வேற லாங்குவேஜ்ல எழுதி அதை ஹவு டு ப்ரொனவுன்ஸ்ங்கிற காரியத்துக்கெல்லாம் எஃபர்ட் எடுத்து தே ஹவ் டன் குட் ஒர்க். I really thank the parents as well as the teachers as well as the coordination group, especially Mahadevan sir and Gopakumar sir, and I'm very happy to be a part of this. So thank you so much. Thank sir. you ma'am. So, thank you so much. எங்களுக்கு வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாமே உங்களோட விஷஸ் தான். டெய்லி காலையில காஃபி வருதோ இல்லையோ உங்க விஷஸ் மெசேஜ் வந்துரும். It means a lot. ஆமா, it means a lot. Thank you sir. Thank you so much sir. Thank you so much. Raji ji. In Vemal, I want to give a very special thanks to Abhinaya ma'am. Thank you. Shruti? Yes. This is Shruti, right? Yeah, this is Shruti. Okay. Very good. Then always call your teachers not as a teacher, as a auntie, right? Nowadays, we don't want to call others as uncle, auntie, all sir, madam, right? It gives a different feeling. If you call someone as uncle or auntie, that gives you a different feeling, right? You understand? You should call your teacher. கொஞ்சம் தெரியல சாருக்கு, ஆனா உண்மையிலே இது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு ஐடியா. பெரியவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள பெரிய விஷயம் கிடையாது. இவ்வளவு மாதிரி சின்ன பசங்களுக்கு நீங்க எடுத்து போறீங்க தெரியுமா, ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு, அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இங்க இருந்துட்டு எங்க மாமனாருக்கு எல்லாம் ரொம்ப சார் யாரும் சொல்லி தராங்க இவ்வளவு நல்லா பாடுறாரு குழந்தை அப்படின்னு. இது எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களோட மாமனார் மாமியார் எங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே ரொம்ப பெருமை நீங்க பண்ற ஒரு விஷயம். ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல, ரொம்ப அது முருகனோட ஒரு தாட்டா அது உங்க மூலியமா அவர் செயல்படுத்துறாங்க. இத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க உங்களால. இன்னும் அது வந்து 100 200 போகணும். அதுதான் எங்களோட மோட்டோவே. இந்த மாதிரி ஐடியா தோணும் பெரிய உலக படிக்கிறது பெரிய விஷயம். எப்படியோ படிச்சிருவோம், என்ன வேலை இருந்தாலும். சின்ன பசங்க இவ்வளவு இது இருந்துட்டு, அதுவும் அபிநய மேம் நான் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க கிளாஸ்ல. ஃபிஷ் ஓடும், பேக்ரவுண்ட் மாத்துவா, அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஸ்கூல்ல இதை பண்ணாங்க அதை பண்ணாதன்னு அபிநய மேம் ரொம்ப ஸ்வீட், அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஃபிஷ் பேசுதே அப்படின்னு ஃபிஷ் கூட இவன் தான் பேசிட்டு இருப்பான். ஃபிஷ் பேச மாதிரி பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஒரு கேரிங்கா லவ்விங்கா அவங்க சொல்லி கொடுத்துதான் அவன் வந்து இவ்வளவு தூரம் அவன் படிச்சதுக்கு. சந்தியா மேம் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தது சந்தியா, அவங்களே கண்டிப்பா நான் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு, கோபகுமார் சாருக்கு, சந்தியா மேம்க்கு, அபிநயா மேம்க்கு, சொல்லி கொடுக்குற எல்லா டீச்சர்ஸ்க்குமே. அதாவது கிருத்திகா சொன்ன மாதிரி மேடம், அங்க உட்கார்ந்துருக்காரு இல்லையா ஒருத்தர், அவர் வந்து இன்ஜின் மாதிரி. அவரை நாங்க பின்னாடியே நாங்க புடிச்சிட்டு போனோம்னா அவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போயிடுவோம். அந்த இன்ஜினுக்கு வந்து எப்ப என்ன தோணும்னு தெரியாது. டொனால்டு ட்ரம்ப்பை விட மோசமா யோசிப்பாரு. திடீர்னு ஒண்ணு யோசிப்பாரு, டக்குன்னு அதை செயல்படுத்துவாரு, அது ஃபெயிலியரே ஆகாது. ஸோ அந்த இன்ஜின், அதுக்கு பின்னாடி நாங்கெல்லாம் போகிஸ், இப்போ 23 போகி இருக்கு, இன்னும் அப்படியே சேர்ந்துக்கிட்டே போகுங்கிறதா. அந்த இன்ஜின் ஓடுற வரைக்கும் நாங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்போம். அது இன்னும் ஓடிட்டே இருக்கும். அது நிறைய ஐடியாஸ் ஓடிட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க, கடவுள் அருளை இன்ஜின் நல்ல பெருசாவே ஆகும், ரொம்ப தூரம் போகும். ஆமா, எங்களுக்கு நிறைய பேக்கேஜஸ் பின்னாடி சேர்ந்துட்டே இருக்கணுங்கிறதா அவருக்கு ஒரு ஆசை. அதுவும் இந்த குழந்தைங்க எல்லாம் சேரும் பொழுது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லையா? இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பாலிடிக்ஸ் தெரியாது, புறம் பேச தெரியாது, அவங்க உண்டு அவங்க வேலை இருப்பாங்க. அதுதான் பெரிய சந்தோஷமே. ஆமா, அது நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் சரி, மேம் இதுதான் இப்படிதான் சொன்னாங்க, நான் இப்படிதான் சொல்லுவேன். நீ சொல்லி கொடுக்கறது தப்பு, மேம் இதுதான் சொன்னாங்க, நான் இதுதான் சொல்லுவேன். சூப்பர், தேங்க்யூ மேம். ராஜிஜி இருக்காங்களா? அபிநயா மேம்க்கு, மகாதேவன் மேம்க்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ சொல்றேன். பிகாஸ் மகாதேவன் அங்கிள் தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்புறமா அபிநயா மேம் தான் செகண்டா சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ. சூப்பர் ராகண்ணா, நீ வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாருமே, but you are one of the special best. I think if I am not wrong, you are from Kerala, right? ஆமா கரெக்ட்டா? ஆமா சார். ஆக்சுவலி கேரளானா நாங்க எல்லாரும் பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே சென்னை தான். ஓகே. பட் அந்த ஸ்லாங் தெரிஞ்சது எனக்கு. பட் she is so good. அந்த கமிட்மெண்ட், அவ வந்து டக்குன்னு வீடியோல இருந்து வெளியே போயிட்டு நான் போடுறேன் என்னமாச்சு ரித்திகா என்னாச்சுமே வேகமா வந்து காதுல அதை மாட்டிட்டு வந்து உட்காருவா. எனக்கு வந்து அப்படியே பசுமர தாணி போல பதிஞ்சிருக்கு அவளோட சேஷ்டைகள்லாம். தேங்க்யூ சார். அது மாதிரி நிறைய குழந்தைங்க, ஷீ இஸ் வெரி குட். அவளை நிறைய படிக்க சொல்லுங்க.
கண்டிப்பா எல்லா குழந்தைகளுமே நல்லா படிக்கிறாங்க. She is one among that. இதனால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னா, அவளை நான் இங்க தமிழ் தான் சேர்த்திருக்கேன். தமிழ் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. டெய்லி நான் வந்து ஜஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு நீயே தனியா படிச்சு நீயே சொல்லணும்னு சொல்லி போயிடுவேன். ஓகே. அவளே உட்கார்ந்து ஒரு ஒரு லெட்டர்ஸையும் படிச்சு 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 இப்போ ஓரளவு புக்கு நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த வேல்மார்க்ல ஒரு பயங்கர ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். That's it. அதுதான். Thank you சார் எல்லாருக்கும். அதுதான். ஏன்னா தமிழ் மொழியை வந்து நம்ம விட்டுறக்கூடாது சார். இல்ல அதனால நானும் நீங்க தமிழ் ஸ்கூல் இருக்குன்னு பார்த்து போய் சேர்த்து விட்டுருக்கேன். வெரி குட் சார், வெரி குட். அவளுக்கு நிறைய கத்துக் கொடுங்க தமிழ். கண்டிப்பா சார். 1 இயர்ல வந்து பொலம் கட்டிடுவா. செம்மையா பண்றான். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாராவது சொல்ல வேண்டியிருக்கா பேரண்ட்ஸ்? முருகா சரணம். அங்கிள் நான் சொல்லணும். முருகா சரணம். எஸ். மஹிலினி. ஹாய் மகிழினி, சொல்லுங்க. நான் வந்து அஸ்வினி மேம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவேன். அவங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் மெதுவா போடுவாங்க. அது லெசன் பண்ணி தான் எனக்கு நல்லா வந்திருக்கு. நீ சூப்பர்ரா மகிழினி. கிரேட். வெரி குட். தேங்க்ஸ் மகிழினி. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். அடுத்தது சாய் ரைஸ் பண்ணிருக்காங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். ஹாரிகாவோட அம்மா. எஸ். ஹாரிகாவோட அம்மா. எஸ். ஹாரிகா வந்துட்டு வேல்மாறல், லலிதா சகஸ்நாமம், விஷ்ணு சகஸ்நாமம் 3மே கத்துக்கிறாங்க. ஸோ எல்லாமே இந்த குரூப் மூலியமா தான் சார் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சாய் வம்சி என்னோட பையன் தான், அவனும் வேல்மாறல் கத்துக்கிட்டான். ஸோ இன்னைக்கு SSNல அவனுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால அவனால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பொண்ணு ரொம்ப இதுல டீப்பா இறங்கி இருக்காங்க. எல்லாமே அவங்க கத்துக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு வராங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப பெரிய விஷயம் மேடம். அவளை விட்டுறாதீங்க. நம்மள்கிட்ட என்னென்ன குரூப் இருக்கோ எல்லாத்துலயும் சேர்த்து விடுங்க. நிறைய இருக்கு. திருப்புகழ் இருக்கு, லலிதா சஹஸ்ரநாமம் இருக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமம், எல்லாத்துலயும் சேர்ந்து எல்லாம் படிமா. உனக்கு தமிழும் நல்லா வரும். எல்லா கடவுளும் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். சாய் வம்சி பர்ஃபெக்டா செம்மையா பண்ணுவான். டோன்ட் வரி. என்ட்ரன்ஸ் செம்மையா பண்ணுவான். he will get the chance. Thank you sir. முருகன் அருள் எப்பவுமே உண்டு. Thank you sir. Thank you ஹரிகா. Thank you ஹரிகா அம்மா. Thank you. Anybody? வேற யாராவது? அம்மா பேசுறேன். அனுஷ்கா மது. Yes ma'am. Thank you so much கோபுகுமார் சார், மகாதேவன் சார், கிருத்திகா, அபி பின்னர் சந்தியாஜி, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து இத்தனை குழந்தைகள் வந்துட்டு வேல்மாறல் படிக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம். அவன் அருளாலே அவன் தான் வணங்கின்னு சொல்லிட்டு நம்ம திருவாசகத்தை படிக்கிறோம். அவனோட வார்த்தை வந்து இன்னைக்கு நடந்திருக்குன்னா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு எக்ஸ்பிரஷனு. இது எல்லாமே வந்துட்டு அப்பன் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால் நடந்திருக்குது. கனிஷ்கா பி குவைட். எப்படி கனிஷ்காலாம் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த 7 டேஸ்மே வந்துட்டு டெய்லி இந்த 6:30 to 7:30 பாராயணத்துல வந்துட்டு கனிஷ்கா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எல்லா டேஸ்மே பாட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க கொடுக்குற மோட்டிவேஷன் தான். சைல்டுல இருந்தே குழந்தைங்க நம்மளாம் வந்து இப்ப நான்லாம் வந்துட்டு இந்த வயசு தான் எல்லாமே கத்துக்கிட்டேன். ஆனா கனிஷ்காலாம் இப்ப இந்த குழந்தையில இருந்தே கத்துக்கிறதுக்கு எல்லாமே நீங்க ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துறீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. வேல்மாறல் படிக்கிறது வந்துட்டு அது பெரிய மகா மந்திரம். நம்ம மேல புக்கிலே போட்டிருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு இத்தனை குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா அதுக்கு ஃபவுண்டேஷனா கோபகுமார் சார், மகதர் சார், இன்னும் அடுத்தவங்க நம்ம டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். முருகா சர்மா. தேங்க்யூ மேடம். முருகா சர்மா. ஸ்கூல் போட்டு வேல்மாறல் படிக்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பெரியவங்க மட்டும் இல்லாம சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப அழகா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ் எல்லாருமே. கேட்கும்போது அப்படியே ரொம்ப கொஞ்சம் சூப்பரா இருந்தது. நீங்க ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கும்போது நான் ரீகால் பண்ணி பார்த்தா நம்ம ஒண்ணுமே வரல. இதுக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். டெய்லி வேல்மாறல் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுலயே லாஸ்ட் லைன் சொல்லிட்டு அந்த ரேபிட் ரவுண்ட் எல்லாம் செமையா இருந்தது. உண்மையிலே பெரியவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கெல்லாம் சொல்லிக்கிடவே மாட்டோம். ஏன்னா அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் வந்து இப்போ இல்ல. பட் ஆனா சின்ன பசங்க வந்து அவ்வளவு அழகா சொன்னாங்க. கேட்கும் போது அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து நல்லா நம்மளை விட நீங்க நல்லாவே வந்து ஒரு மேல போயிட்டு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க.
யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் மேம். ஸோ வேற யாரோ ரைஸ் பண்ணாங்க, அப்புறம் கையை எடுத்து இறக்கிட்டாங்க. தட்ஸ் ஆல். ஐ திங்க் வேற யாரும் இருக்காங்களா ஜி? சுபா இருக்காங்களா? ஸ்ரீவந்தோட அம்மா. பேசலையா? ஆமா. சுபா மேடம். ஸ்ரீவந்தன் குழந்தைங்களாம் இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஜி. டீச்சர்ஸுக்கு தான் முதல் தேங்க் பண்ணணும். ஆக்சுவலா ஸ்ரீவர்தன் வந்து எந்த இதுக்கும் ரொம்ப இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கானான்னு எனக்கு தெரியல. ஆனா வேல்மரல் பாராயணம் வந்து அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட அவன் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். ஈவன் அந்த டைமுக்கு அவனாவே ஆன் பண்ணிட்டு அவனாவே அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு ரெடியா போய் உட்காந்துருவான். ஸோ அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்களை வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்டோட இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சதுக்கு டீச்சர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும். எல்லாமே முருகன் அருள் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு வந்து நான் அதிகமா சொல்லி தந்ததை விட டீச்சர் சொல்லி தந்தது, பிளஸ் அவனாவே அதை நல்லா படிச்சு அவனாவே தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கான்னு தான் சொல்லணும். அதனால ரொம்ப தேங்க்ஸ். இந்த குரூப்புக்கு ரொம்ப தேங்க் பண்றேன். அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கைண்ட் வேர்ட்ஸ். உங்களுக்கே தெரியும், முருகனோட அருள் இருந்தா மட்டும்தான் இதை படிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே முருகனோட அருள் பரிபூர்ணமா இருக்கும். ஏன்னா அவனுமே வந்து தமிழ் கடவுள் இல்லையா? அதனால டெஃபினட்டா ஸ்ரீவர்தன்லாம் சான்ஸே இல்லை. இன்னும் கூடிய சீக்கிரமே 64 முடிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, என்னைக்குமே நல்லா சொல்லுவான். ஆனா இன்னைக்கு வந்து தெரியல, அவனுக்கு டென்ஷன் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இட் ஹேப்பன்ஸ் மேம். இல்லையா? கண்ண முடிய அவனை விதானமா உட்கார சொல்லி சொன்னோம்னா செம்மையா சொல்லுவான்னு எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதாவது டாப் ஸ்டூடெண்ட்ஸ்ல அவனு ஒருத்தங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு டே சரியில்லை, அவ்வளவுதான். முன்னாடி கூட அவன் சொல்லிட்டு தான் இருந்தான். இந்த ப்ரோக்ராம் முன்னாடி கூட நான் கேட்டேன், அவன் எல்லாமே சொன்னான். நான் அவன் கேட்டப்போ ஏன் அவன் அந்த இதாயிட்டான் அப்படின்னு தெரியல. பட் அந்த டைமிங் இது வந்து இருக்கதான் செய்யும். நான் தெரிச்சு வச்சப்ப கூட ரொம்ப அழகா சொன்னாரு, ஸ்ரீவர்தன் பயங்கரமா சொல்றீங்களே அப்படின்னு. இது வந்து ஒரு மந்த்லி டெஸ்ட் மாதிரி, அதனால அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம் நம்ம. சோ நமக்கு வந்து அவன் வந்து அதுதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா? இனிமேல் வெனஸ்டே நடக்கிற வேல்மாறல் வந்து ராஜிஜி உங்களுக்கு குழந்தைகள் எல்லாருக்குமே கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுல ஒவ்வொரு குழந்தைக்குமே நம்ம ஹோஸ்டா கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இதை பயத்தை போக்குறதுக்கு தான் நான் ஹோஸ்டுக்கு பிளான் பண்றேன். ஸோ அது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு குழந்தைங்க பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. அதுக்கப்புறம் எந்த ஒரு கூகுள் மீட்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும், நீட் எக்ஸாமா இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீட் எக்ஸாமே சொல்லலாம், அதுவே அவங்களுக்கு ஒரு தைரியமா இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ அடுத்த பிளான் பண்றதே போஸ்ட் அவங்கள போடணும். ஒரு 3 வீக்ஸ் வந்து இல்ல ஒரு 1 மந்த் வந்து ராஜிஜியை வந்து கூட நின்று எப்படி பண்றாங்கன்னு பார்த்து அதுல கொஞ்சம் இது பண்ணி ஒவ்வொரு குழந்தையா பண்ணோம்னா அவங்க ஸ்ட்ராங் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க எந்த எக்ஸாமா இருந்தாலும் அவங்களுக்கு ஈஸியாவே இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகே இதுதானா அப்படின்ற ஒரு இதுக்கு நம்ம பிளான் பண்றோம் அடுத்த நெக்ஸ்ட் லெவல். ரொம்ப சந்தோஷம். இதுல இருக்க வர கிட்ஸ் எல்லாருமே அவங்க சொந்த இன்ட்ரெஸ்டோட வராங்க. அவங்க எல்லாருமே கண்டிப்பா முருகனர்களோட மேல வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குச்சு. கண்டிப்பா வரணும். எல்லா கிட்ஸ் பிளஸ் பேரண்ட்ஸ் அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே டாப்ல வரணும். எல்லாமே நல்லதே நடக்கும். ஓகே ஜி, முருகாசரணம். முருகாசரணம். வேற யாராவது? ஒரு 10 days மீன்ஸ் 1 week கிளாஸ் எடுத்திருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. கரெக்ட், சூப்பர். முருகாசரணம். சரி, உங்களுடைய ரொம்ப சந்தோஷம். முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் உங்களுடைய ஸ்பீச் கேட்கறதுக்காக தான். சரி, குழந்தைகளை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் டாக்டர். சாரி, ரொம்ப மிஸ். மகாதேவன் சார் நமஸ்காரம். நமஸ்காரம் மேடம். எப்படி இருக்கு? இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன். 10 நிமிஷம் ஆச்சு. எனக்கு தலஸ்பத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸ்பாண்டிலைட்டிஸ். ஓ, தலசுல ஒரு வாரமே ரொம்ப முடியல. அப்புறம் நேற்று செஸ்ட் பெயின்லாம் வந்து. ஆல் டன். ரெடியா? எல்லா குழந்தைய ஆன் பண்ணிட்டீங்களா வீடியோ? ஆன் பண்ணிட்டேன் அங்கிள். ஓகே. முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ
வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஒரு 6 தடவை சொல்லலாம். ஓகே, ஸ்டார்ட். வேலும் மயிலும் சேவலும் துணை, மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, அரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு, அரோஹரா, பழனிமலை பால தண்டாயுதபாணிக்கு, அரோஹரா. முருகாசனம். நம்ம எக்ஸிட் ஆயிட்டோம்.